வணக்கம். மாதம்பட்டியோட மிலிட்ரி சாப்பாட தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ, மாதம்பட்டியில வந்து அவ்வளோ சொன்ன அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்கு, எப்படி இருக்குங்கிறது ஃபுல்லா பார்த்தரலாம். ஆனா ஒரு ஒரு விஷயத்துல ஏமாத்திட்டாங்க. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. என்ன அப்டின்னா, அவங்க வந்து பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 299 மென்ஷன் பண்ணாங்க. ஆனா, நம்ம அது வந்து ரூ. 299 நெனச்சேன். ஸோ, நான் கோயம்புத்தூர்லருந்து இங்கருந்து நான் பீளமேடு போயி, அங்க வாங்கினா ரூ. 387 ரூ. 88 லாஸ் ஆயிருச்சு நமக்கு. ஸோ, அந்த விஷயத்துல வந்து மாதம்பட்டி ரொம்ப நெகட்டிவ். கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, Swiggy, Zomatoல ஆர்டர் போட்டா அவங்க ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களாமா. அந்த டிஸ்கவுண்ட் தான் உங்களுக்கு 299. ஸோ நம்ம ஏமாற வேண்டிய சிச்சுவேஷனா போச்சு. ரூ. 299. அது போக பிளஸ் பெட்ரோல் ரூ. 50. யார் குடுப்பா? மாதம்பட்டி குடுப்பாரா? குடுக்க மாட்டாரு. அவர் கம்பெனி சாப்பாடே ஒழுங்கா குடுக்க மாட்டாரு. ஓகே. அது வந்து வேற கன்டென்ட். ஸோ ஓகே. இது வந்து என்னென்ன இருக்குன்னு உள்ள பாத்துரலாம் வாங்க. ஸோ ஒரு பெரிய வாழை இலை. இது கொஞ்சம் கீழ வச்சுக்கிறேன். வாழை இலையில ஒரு எல்லோ லப்பர் பேண்ட். நல்லா பெருசா. தலவாழை இலைங்க. நல்ல தலவாழை இலை. தலவாழை இலையில ஒரு எறும்பு இருக்கு. எறும்பெல்லாமாடா போட்டு செய்வீங்க? ஆமா, இது எப்படி இப்படி வைக்கணுமா? இப்படி வைக்கணுமா? இப்படி வைக்கணும். ஓகே. நல்ல பெரிய தலவாழை இலை தாங்க இருக்கு. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணி குடுங்க. அதாவது நம்ம வீட்ல சொன்னாலே எடுத்து தர மாட்டாங்க நல்ல காலத்திலே. இது வந்து தண்ணி. டம்ளர்ல கேட்டா சொம்புல இதுல குடுக்குறாங்க. நல்லா அப்படியே தெளிச்சு விட்டாச்சு. சீக்கிரம் ஆரம்பிடா, அதெல்லாம் பார்க்க முடியலைங்கிறீங்களா? ஓகே, உங்க மைண்ட் செட் என்னன்னு எனக்கு புரியுது. ஸோ எங்க வீட்லயும் எல்லாம் பசியோட தான் இருக்கிறாங்க. ஸோ சீக்கிரமா நான் ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள வந்து என் கைக்கு என்ன சிக்குது? போயிட்டே இருக்கு. மத்தி மீன் குழம்பு. மத்தி மீன் குழம்பு. நெக்ஸ்ட் அவர் சொன்ன மாதிரி எருமை தயிர். அது மாடு, இது எருமை. எருமை தயிர். அப்புறம் இது என்னது? ஒரு முட்டை. முட்டை எங்க வைக்கலாம்? இங்க வைக்கலாம். நெக்ஸ்ட் கருவாட்டு குழம்பு. அது என்ன? மத்தி மீன் குழம்பு, இது கருவாட்டு குழம்பு. ரெண்டுமே மீன் குழம்புல ரெண்டு போட்டிருக்காங்க. வேற இது மட்டன் குழம்பு. ஓகே, டன். இது என்ன? நாட்டுக்கோழி குழம்பு. ஓகே, வச்சாச்சு. டொமேட்டோ ரசம், அதுவும் வச்சாச்சு. மெயின் டிஷ்ஷுங்கடா. சைட் டிஷ்ஷாக தான் வருது. பீடா, காஞ்சி போன பீடா. அதாவது நான் வெயிலில் வந்தேன், அதனால் உங்களுக்கு காஞ்சி போச்சுன்னா தெரியுது. ஸோ ஓகே, ரொம்ப சுருங்கி இருக்கு பீடா. புரியுது. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு சாப்பாடு பாக்ஸ். அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு சால்ட்டு வீட்டில் இருக்காது, அதனால் போட்டிருக்காங்க சால்ட் ரொம்ப பெருசாக. இவ்வளோ இதுக்கு எது உப்பு வைக்குன்னு தெரியாது. ஓகே, சால்ட் வச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே உள்ள எதுவுமே இல்லை. ஸோ கவர் தூக்கி போடலாம். அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்களேன். அப்படியே இப்படி வந்து இலையை காட்டுங்களேன். நம்ம கேமராமேன் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க கேமராமேன் முன்னாடி வாங்க. இப்படி வந்து காட்டுங்க. இதெல்லாம் காட்டுங்க, இடையை காட்டுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டெக்கரேஷன். இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஒரு ஆள் டாப் அண்ட் பாக்ஸாக 2 பேர் சாப்பிடலாமான்னு தெரியல. ஓகே, என்னமோ சரி வாங்க ஒரு ட்ரையை போட்டு பார்ப்போம். அப்படியே ஒரு சென்டரில் வச்சாச்சு. அப்படியே கத்தி கொடுத்தீங்கன்னா கேக் வெட்டிடுவேன். யாராவது கத்தி கொடுக்க முடியுமா? கையே கத்திடா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த கேஸ் அப்படியே வச்சுக்கலாம் இந்த பக்கம். ஓகே, இப்போ எதில் ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு எதை ஆரம்பிக்கலாம்? அக்கா புக்கா அமரா வில்லி பாமே போனா கி கிச்சா மேலே கையை வச்சா டாம் டூம் தையா. ஐயோ, ரசம் வேண்டாம். பக்கத்தில் இருக்க நாட்டுக்கோழி ரசத்தை எடுத்துவோம். சாப்பிடலாமான்னு தெரியலையே. ஓகே, நாட்டுக்கோழி ரசம் ரொம்ப நாளாக இந்த கல்யாணத்தில் பார்த்தது.
மாதம்பட்டியோட சாப்பாடெல்லாம் லைட்டாக ஒரு ஸ்லாப். ஓகே. ஐயோ எச்சு ஊறுதுங்கிற மாதிரி. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. நாட்டுக்கோழி நல்லா இருக்கிறது போதும். இதுக்கு மேலே சாப்பிட முடியல அந்த குழம்ப. மட்டன் குழம்பு எப்படின்னு பார்ப்போம். இந்த மட்டனில் பீஸே காணும். போகலாம். குட்ங்க. மட்டன் குழம்பு நல்லா இருக்கு. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. 357 ரூபாய்க்கு கொஞ்சம் சொல்லிக்கலாம், அவ்வளோதான். முட்டை விட்டுட்டேன். என்ன மீன் சொன்னாங்க? கருவாட்டு குழம்பு. லைட்டு டேஸ்ட்டுக்கு போதுங்க, அதுக்கு மேலே வந்து ரொம்ப எடுத்துக்கூடாது. நம்ம ஏற்கனவே டயட்டாக இருக்கோம். இவ்வளோ சாப்பிட்டு நம்ம டயட்டானு கேட்பீங்க. நல்லா கருவாட்டு குழம்பு டேஸ்ட் ஓகே. என்ன குழம்பு? மத்தி மீன் குழம்பு. கோயம்புத்தூர் எல்லாத்தையுமே தெரியும் பார்த்தீங்களா? மதம்பட்டி சார் 2 டப்பா போட்டிருக்காங்க உங்கள் பசங்க, ஏமாந்துட்டீங்க. அதாவது 88 ரூபா தரணும், இது ஒரு 5 ரூபா ஆச்சு. -82 ரூபா என் அக்கௌண்ட்டுக்கு அமுச்சு விட்ருங்க, மறந்துட வேண்டாம். நாளைக்கு எங்கே பார்த்தாலும் நான் கேட்பேன், நீங்கள் தரணும் 82 ரூபா. இது மத்தி மீன். மத்தி மீன் சூப்பருங்க. மத்தி மீனும் இந்த கருவாட்டும் சூப்பர். இதுக்கப்புறம் லிஸ்ட் எது எடுப்பாங்க? தயிர் எடுப்பாங்களா, ரசம் எடுப்பாங்களா? நம்ம ரசத்துக்கு தயிருக்கு ரசமே போகும். எருமை தயிர் அப்படின்னு அவர் தான் சொன்னார், நான் சொல்ல. சூடு ஆறணும்னு நமக்கு டேஸ்ட் தெரியும் நினைக்கிறேன். கெட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். சாரி, எப்படின்னா வெயில் கெட்டுச்சு ஓரளவுக்கு. எப்படி சொல்கிறது, நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. ரசம் அவ்வளோக்கு பெருசாக இல்லைங்க. எருமை தயிர் சொன்னால் மட்டும் என்ன கொடுப்பாங்க? ஒன்றும் கொடுப்பாங்க. நீங்கள் யாருமா என் வாய்ப்புடுங்க. ஓவரால் பார்க்கும்போது 10க்கு 8 கொடுக்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதம்பட்டி சமையல் இப்படி இப்படி அப்படி இப்படி, பட் இது வந்து 8 தான் இருக்குது. 10 எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் கிடைக்கல. ஒருவேளை சூடு ஆடி இருந்தனால அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கி சாப்பிட்லாங்க, ஒரு நீட்டாக இருக்கும். சாப்பிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் மறக்காம பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். வேறு ஏதாவது கடையை பற்றி உங்களுக்கு போடணும் அப்படின்னாலுமே கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறேன். கோயம்புத்தூர் மட்டும், வேறெல்லாம் வெளியிலலாம் போக முடியாது, அவ்வளோ தூரம்லாம் போகிறதுக்கு பட்ஜெட் பார்த்தாது. ஸோ நீங்கள் எந்த ஊருக்கு எங்கேயா சொல்லுங்கள், நான் போய் சாப்பிட்டு வந்து போடுறேன். ஓகேங்க, பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். பாய்.